ஆஸ்திரேலியாவின் லண்டனில் கடந்த சில மாதங்களாக தமிழர்கள் உட்பட பலர் முகம் கொடுத்து வந்த வாகன நிறுத்த கட்டண தலைவலிக்கும் அபராத சீட்டு பிரச்சினைகளுக்கும் சாதகமான முடிவு கிடைத்துள்ளது. லண்டன் ஹாரோ தெற்கு பகுதியில் வசிக்கும் மற்றும் அப்பகுதிக்கு செல்லும் தமிழ் மக்கள் இந்த நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர். வார இறுதி நாட்களில் பொருட்கள் வாங்கவும் உறவினர்களை சந்திக்கவும் தெற்கு ஹரோவிற்கு வரும் நமது தமிழ் மக்கள் திடீரென கடுமையாக்கப்பட்ட வாகன தரிப்பிட விதிகளாலும் தொடர்ந்து வழங்கப்பட்ட அபராத சீட்டுகளாலும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தனர். இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் ஹரோ தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் குமாரசாமி இந்திரஜித் துணிச்சலாக குரல் கொடுத்துள்ளார். ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இந்த பிரச்சினையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக ஹரோ நகர சபைக்கு மனுக்கள் அனுப்பப்பட்டு அதிகாரிகளுடன் சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஹரோ நகர சபை தலைவர் பால் ஆஸ்போன், பொது பாதுகாப்பு மற்றும் அமலாக்க பிரிவின் மூலோபாய தலைவர் எம்மா ஃபேசி மற்றும் நகரசபை அதிகாரி சுதீஷ் பாசி ஆகியோர் தமிழ் சமூக பிரதிநிதிகளை நேரில் சந்தித்து பேசியுள்ளனர். நமது மக்களின் நியாயமான கோரிக்கைகளையும் தனிப்பட்ட சூழ்நிலைகளையும் கருத்திற்கொண்டு ஹரோ நகரசபை இதுவரை வழங்கப்பட்ட பல வாகன நிறுத்த அபராத சீட்டுகளை அதிரடியாக ரத்து செய்துள்ளது. தமிழ் மக்களின் குரலுக்கு செவிமடுத்து உடனடியாக தீர்வு வழங்கிய ஹரோ நகர சபைக்கும் அதன் அதிகாரிகளுக்கும் ஹரோ தமிழ்ச்சங்கம் தனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. தெற்கு ஹரோவில் வாகன நிறுத்த அபராத சீட்டு பெற்று உங்களிடம் அதற்கான நியாயமான விதிவிலக்கான காரணங்கள் இருப்பதாக கருதினால் இது தொடர்பான மேலதிக உதவிகளுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் தெற்கு ஹரோ நகர சபை அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது.